ஆனா எதுக்கு வர சொன்ன? போதும் சொல்றேன். குழந்தை நல்லதுக்குதான் பையனை இந்த வீட்டுல விட்டேன். குழந்தை இந்த வீட்டுல இருப்பானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? ஏன் தனம் அளவுக்கு சரவணன் உன் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சா? அப்படி தெரிஞ்சிருந்தா கூட பையன் எனக்கு கிடைச்சிட்டான்னு நிம்மதியா இருந்திருப்பேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு கற்பகம். சேவத்துல பூமிக்கும் முத்தளவுக்கும் பிறந்த குழந்தைய அஞ்சலிய தான் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டான்னு இப்பதான் எனக்கு புரியுது. அஞ்சலியோட பூமி வாழ்ந்துட்டான்னு கோர்ட்டு மூலமா நிரூபிச்சு முத்தலக வீட்டை விட்டு அனுப்ப அஞ்சலி திட்டம் போட்டிருக்கா. கோர்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்களாம். இது எப்படி இருந்தாலும் பூமியோட குழந்தைதான், பூமியோட குழந்தைதான்னு தீர்ப்பு வரப்போகுது. இப்படி வரக்கூடாது. பூமியும் முத்தலகம் பிரியக்கூடாது. அஞ்சலி செஞ்ச பாவத்துக்கு அஞ்சலி தான் தண்டனை அனுபவிக்கணும். டிஎன்ஏல பூமியோட வாரிசு இல்ல மீனாட்சின்னு வந்துட்டா அப்ப பூமியும் முத்தலகம் பிரிய மாட்டாங்கல்ல. நீ யோசிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது எப்படி நடக்கும்? அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க தலையிட கூட உரிமை இல்ல. தலையெழுத்த மாத்துறதுக்கு எப்படி உரிமை கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டிஎன்ஏ டெஸ்ட் கோர்ட்டு சொல்ற ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்க போகுதாம். குழந்தைய மாத்தின அதே டாக்டர் ஹாஸ்பிட்டல் லேப்ல தான் டெஸ்ட் நடத்த போறாங்க. என்னதானோ தப்பு பண்ண டாக்டரு தப்ப சரி பண்ணட்டும். அவங்க ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க போறப்பதானே இவ்வளவு பிரச்சனை. தெரியாம கொடுத்த ரிப்போர்ட்ட இனிமேட்டு தெரிஞ்சே கொடுக்கட்டும். அஞ்சலியோட பொண்ணு மீனாட்சி பூமிக்கு பொறுக்கலன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா பூமியும் முத்தலகம் பிரிய மாட்டாங்க. நிச்சயமா மீனாட்சியே விட மாட்டாங்க. அஞ்சலி மாத்திரம் பூமியோட வாழ்க்கையில இருந்து விலகி போற மாதிரி இருக்கும். நடக்கணும் கற்பகம். வா டாக்டர் கிட்ட போய் பேசலாம். டாக்டர் அம்மாவை இதுக்கு சம்மதிக்காம விட போறதில்ல. என் கூட டாக்டரை போய் சந்திக்கிறாங்க தனம். டாக்டர் சொல்றாங்க, தனம் நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? மீனாட்சி உண்மையிலேயே பூமிநாதனோட பொண்ணு. பூமிநாதனோட பொண்ணுதான். ஆனா அம்மா யாரு? அஞ்சலியா? முத்தலகு தானே. மீனாட்சி முத்தலகுக்கு பிறந்தவன்னு வந்து சொல்லுங்க. கோர்ட்ல எடுக்க போற டெஸ்ட்ல பூமி முத்தலகு பிரியாம இருக்கிறதுக்கு ரிப்போர்ட்டை கொடுங்க. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுங்க டாக்டர். போற காலத்துல புண்ணியம் கிடைக்கலாட்டியும் பாவம் வந்து சேராமையாவது இருக்கும். உங்க பாரு, நீ பூமி முத்தலகு பிரியறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. மீனாட்சி என்ன பாவம் பண்ணா? டிஎன்ஏ டெஸ்ட்ல பூமி அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா குழந்தைய அஞ்சலியோட வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. எனவே அந்த குழந்தை அம்மாவை பிரிஞ்சு அஞ்சலியோட தான் இருக்கா. அவளுக்கு அப்பாவும் இல்லைன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னவாகும் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு யோசிக்கிறீங்க டாக்டர். குழந்தைய மாத்துறதுக்கு முன்னாடியே இதை யோசிச்சிருக்கணும். பாரு கற்பகம், தனத்துக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. நீ வாய மூடு. சார் இவ உண்மையாதான் சொல்றா. உங்களுக்கு உறுத்தலா இருக்கு. தப்பு பண்ண குற்றம் தான் உங்க மனச அரிக்குது. குழந்தைய மாத்தின பாவத்துக்கு இன்னொரு பரிகாரம் இல்ல. பூமி முத்தலகு ஒன்னா இருந்தா அட்லீஸ்ட் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பாவது இருக்கு மீனாட்சிக்கு. அப்பா அம்மாவை பிரிச்சுட்டா எப்படி மீனாட்சி சேர்ந்து வாழுவா? அதனால ஒரு குடும்பமே மொத்தமா செதஞ்சிரும். அதுக்கும் மேல பேச்சியம்மா மீனாட்சி தான் வாரிசுன்னு ஊருக்கே அறிவிச்சுட்டாங்க. மீனாட்சிய அஞ்சலி எடுத்துட்டு போறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க தைரியமா ரிப்போர்ட்டை மாத்தலாம். அதுல மிரட்டுற அஞ்சலி ரெட்டினாவுக்கு நீங்க நேரடியா பதில் எதுவும் கொடுக்காம போகலாம். மூலியமா மறைமுகமா அவங்களுக்கு நீங்க கெட்டது செய்ய முடியும். பூமி முத்தலவுக்கு நல்லது பண்ணுங்க டாக்டர். உன் குழந்தை அந்த வீட்டுல இருக்கணும்னு தானே இவ்வளவு அக்கறையா பேசுற. நல்லா இருக்கணும்னு நினைச்சு எது பண்ணாலும் தப்பு இல்லம்மா. 4 பேத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு எது வேணாலும் பண்ணலாம். அதனால பூமி முத்தலகு மீனாட்சி சரவணன் பேர் வாழ்க்கையும் நல்லா ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. செய்யுங்கம்மா. இப்ப கூட உங்க மனசு இறங்கலன்னா நீங்க பண்ண பாவத்தை உங்க குடும்பம் தான் அனுபவிக்கும். ஏற்கனவே நெஞ்சுவலி வந்து உங்க வாழ்க்கையே நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. நீங்க செஞ்ச பாவத்துக்கு கூலி மரணம். தர்மம் தலை காக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க தர்மம் பண்ண வேணாம். செஞ்ச பாவத்தை கழுவ சின்னதா ஒரு நல்லது பண்ணுங்க. நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வீட்டுல போய் விஷயத்த சொல்லிடுவேன். சேகருக்கும் ரெட்டினாவுக்கும் பயப்பட போறதில்ல. உங்களால ரிப்போர்ட்டை மாத்த முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் விஷயத்த சொல்லதான் போறேன். ரிப்போர்ட்டை மாத்துனீங்கன்னா குழந்தை மாத்தின விஷயம் வெளியே வராம கௌரவம் தப்பிக்கும். நீங்க மாத்த சம்மதிக்கலாட்டி அத மொத்தமா எடுத்துருவேன். இவதான் டாக்டர் வந்திருக்கேன். இல்லாத ஏழை எனக்கே இருக்கிறப்ப உசுரை காப்பாத்துற டாக்டர் உங்களுக்கு இல்லையாமா? படிச்ச படிப்புக்கு நியாயமா நீங்க நடந்துக்கல. இப்ப சரி பண்ணுங்க. தொழில் உங்களை மன்னிக்கும். செய்வீங்களா? குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. பூமி முத்தலகு சேர்ந்து வாழணும். சேவை பண்ணுங்க டாக்டர்.
இது ரொம்ப பெரிய விஷயம். முடியுமான்னு தெரியல. என் சக்திக்கு எட்ட முடியும். நான் முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க தானோ. பூமியும் முத்தலகம் பிரிய மாட்டாங்க. உமாவதி பாக்குறாங்க. ரூம் ஃபுல்லா புகையா இருக்கு. அஞ்சலி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி, நீ ஏம்மா இப்படி பண்ற? என்னடி இது புது வேஷம்? என்ன விஷ் பண்ணுமா? ஏந்திரு அஞ்சலி. என்னது இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சலி, ஏதாவது புது பிளான் போட்டிருக்கியா? இன்னைக்கு பூமிக்கும் மீனாட்சிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஆஸ்பத்திரிக்கு போறோம். அதுதான் பயமா இருக்கு. பயம் வர்றப்பதான் பக்தியும் வருது. பண்ண சொல்ற? பக்தி எல்லாம் இருக்கட்டும் அஞ்சலி. ஏன் வருது? பூமி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சப்பவே எனக்கு பயம் வந்துருச்சு. இங்க விட்டுட்டு போயிடுவானோன்னு. லைஃப் ஜேர்னில டெட் எண்ட்ல இருக்கேன். டிஎன்ஏ நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கணும். தீர்ப்பு என் பக்கம் வரணுமா? நானும் சேர்ந்து வாழணுமா? அதுக்கு மீனாட்சி எங்க கூடவே இருக்கணும். என் பொண்ணா இருக்கணும். என்னோட லக்கி சாமுங்கிறது இந்த டெஸ்ட் மூலியமா தான் காட்ட போகுது. நான் பூமியோட சேர்ந்துருவேன்லம்மா. சயின்டிபிக்கா பூமியோட பயாலஜிக்கல் பொண்ணு. பூமிக்கும் மீனாட்சிக்கும் டெஸ்ட் பண்ணா கரெக்டா ஒத்து போகும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நடக்கிறப்பவே தைரியமா இருப்போம். இப்ப உன் பக்கம் தான் தீர்ப்பே வரப்போகுது. இல்ல 1% கூட மாற்றம் கிடையாது. என்ன, நீ தான் பூமியோட வாழ்வ. பிறகு எங்கேயாவது போய் தொலையட்டும். இது இல்லாதவள உனக்கு ஈக்குவலா இந்த குடும்பம் நிக்க வச்சது தப்பு. இதுக்கு விளையாதான் மீனாட்சிய அவ இழக்கிறா. அவங்க விதி. உங்ககிட்ட இருந்து பூமியை பிரிக்கிறப்போ யோசிச்சிருக்கணும். யோசிக்கல, அனுபவிக்க போறா. நீ டெலிவரியில என்ன பிளான் பண்ணி மாத்தினு தெரியல. டிஎன்ஏ டெஸ்ட் தான் அப்பவே என் மனசுக்குள்ள இருந்துச்சு. நானும் இவ்வளவு நாள் மீனாட்சி சென்டிமெண்ட்டுக்கு சரின்னு சொன்னேன். தைரியமா இரு. பூமியும் பூமியோட பொண்ணு மீனாட்சியும் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வாங்க. தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கிளம்பிட்டியா? மீனாட்சி கீழே இருக்கா. எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணும். டிஎன்ஏ டெஸ்ட முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். கிளம்பலாமா? குளிச்சிட்டீங்களா? இந்தாங்க ட்ரெஸ். முத்தலகு, என்ன மேட்சிங் ட்ரெஸ்ஸா 3 பேத்துக்கும்? இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அதனாலதான் முத்தலகு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நீங்களும் சரவணனும் எதுக்கு? எனக்கு தானே டெஸ்ட் எடுக்க போறாங்க. அஞ்சலி மீனாட்சி 3 பேருமே போதுமே. தேவையில்லைங்க. அஞ்சலி மீனாட்சி வரட்டும், நான் போறேன். போறேன்னு சொல்றீங்க. அஞ்சலியும் மீனாட்சியும் உங்களுக்கு போதுமா பூமி? அது நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன், நீங்க எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறீங்க? அஞ்சலியும் நானுமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முத்தலக மீறி அஞ்சலி எல்லாம் வர முடியாது. கொடுங்க முத்தலகு. நான் பிளட் டெஸ்டுக்காண்டி ஆஸ்பத்திரி போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பையனும் வந்தா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போறதெல்லாம் தேவையில்லைங்க. என்னோட நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஒண்ணுமே நடக்காதப்போ இவ்வளவு சீரியஸா இருங்க. பக்கம் நியாயம் இருக்குங்க. டெஸ்ட் முடிச்சு நம்ம பக்கம் தீர்ப்பு வரப்போகுது. நம்ம லைஃப்ல நம்ம மாத்திரம்தான். உங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்படி கிளீன் பிளேட்டா என் மனசு இருக்கும். முத்தலகு, முத்தலகு என்ன நம்புறீங்க தானே? நம்புறேங்க. இல்லாட்டி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கோர்ட்டுப்படி ஏறுறதுக்கு சம்மதிப்பேனா? ஜெயிச்சிருவாங்க. பேச்சுக்கு கூட இனிமேட்டு ஐயா யாரு பேரையும் எடுக்க முடியாது. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. முத்தலகு, மாட்ட போறேனா? ஐயோ பயப்படுறீங்க. யாரங்க? சாப்பாடு கொண்டுட்டு வரேன். டாக்டர் யோசனையில நடந்துகிட்டு இருக்காங்க. கேக்குறாங்க, டாக்டர் டெஸ்டுக்கு வந்துருவாங்களா? எனி டைம் வந்துருவாங்க தானோ? டாக்டர் வலி. பூமி முத்தலகு சேர்ந்து வாழணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப ரிப்போர்ட்டை மாத்தினா அஞ்சலி ரெட்டினாவுக்கு டவுட் வரும். எனக்கு தெரியாம நடந்ததுனாலதான் இப்ப அவங்க வலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லி பூமியோட குழந்தை மீனாட்சின்னு தெரிஞ்சுதான் அவங்க குழந்தைய மாத்தினாங்க. இப்ப ரிப்போர்ட்டை மாத்தினா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் கிடையாது. இது இங்க நடக்க போற ப்ராசஸே இல்ல. மாத்திரம்தான் இங்க எடுக்க போறோம். இப்படி அதை கண்டுபிடிக்கிறது எல்லா ரிசல்ட்டும் வெளியே இருந்துதான் வரும். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பிளட் எடுக்கும் போது ஏதாவது பண்ணுனாதான் உண்டு. மீனாட்சியோட பிளட் சாம்பிளுக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய கொடுத்துட்டா பூமி டிஎன்ஏ மேட்ச் ஆகாது. முத்தலகம் பூமியும் பிரிய மாட்டாங்க. அஞ்சலியோட பிளானும் முடிஞ்சு போயிடும். சார், அதெல்லாம் ரைட்டு தான். மீனாட்சிக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய எப்படி டெஸ்ட் எடுப்பீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிருமா? எப்படி சந்தேகம் வராம செய்ய முடியும்? ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. மீனாட்சிக்கு பதிலா உன் பையன் சரவணன் இருக்கான்ல டாக்டர், அப்பனா அவனையே வர வச்சிடலாமே. ஃபேமிலி எப்படி இருந்தாலும் முத்தலகு பூமியோட தான் வருவாங்க. தானோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
பையனை வச்சு பூமி முத்தலக நான் சேர்த்து வைக்கிறேன். டாக்டர் போன் பண்றாங்க. சொல்லுங்க டாக்டர்னு சொல்றாரு பூமி. ஆயிடுச்சா? நான் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்ல பூமி, நீங்க முத்தலவோட தானே வரீங்க? குழந்தைக்கு ஏது அலைச்சல்? நான் தனியா வருவேன், அவங்க தனியா வருவாங்க. பூமி, சரவணனுக்கு வேக்சின் போடணும். சில்ட்ரன்ஸுக்கு வேக்சின் போடுற டாக்டர் இங்க வந்திருக்காங்க. முத்தலகையும் சரவணனையும் கூட்டிட்டு வந்துருங்களே. இன்னும் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே டாக்டர், வச்சிடுறேன் பூமி, சீக்கிரத்துல வந்துருங்க. என்னங்க நேரம் ஆயிடுச்சா? சீக்கிரத்துல சாப்பிடுங்க. பையனும் கிளம்புங்க. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. எனக்கு தடுப்பூசி போடணுமா? அப்படியா? என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, கடவுளுக்கே அடுக்கல. வர்றேன் இருங்க. பையன் அத்தை கிட்ட இருக்கான், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். வருவாளா முத்தலகு? இன்று மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.